ஸோ ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜீவா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து என்ன இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்காங்க, ப்ரோ இந்த சீரிஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்றாங்க. அது ஒரு நல்ல சீரிஸாக இருக்கும், பட் அவங்க வந்து ஸ்லோவாக போகிறதா ஃபீல் பண்ணுறாங்க. இது எதுக்காக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தப்பான ஆர்டரில் வந்து வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்லாம் பார்த்துட்டீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இதை ஆர்டரை முடிச்சு நீங்கள் வந்து பெரிய வெப் சீரிஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்லோ லேக் அந்த ஃபீலிங் வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து டக்குன்னு கன்வே ஆகும். உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் சூப்பராக போகும். எல்லாரும் நல்லா இருக்க சீரிஸ் சொல்கிறேன். மொக்க சீரிஸ் எடுத்துட்டு இது எனக்கு மொக்கையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. நான் சொல்றது வந்து பெரிய பெரிய சீரிஸ் வந்து நிறைய பேர் நல்லா இருக்கும்பாங்க, ஆனால் உங்களுக்கு வந்து லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்கான தப்பான ஆர்டர்ல வந்து நீங்க வெப் சீரிஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த ஃபீலிங் வருது. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஃபீலிங் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்வல், டிசி வெப் சீரிஸ் இதற்கான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே எடுத்தோன்னா ஒரு மிட் ரேஞ்ச் சீரிஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ரொம்ப சின்ன சீரிஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, ரொம்ப பெரிய சீரிஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அது வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை கூட போய் விட்டுரும். சீரிஸ் மேலே ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஊதிடும். ஸோ எப்பயுமே ஒரு மிட் ரேஞ்ச் சீரிஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுவும் நல்ல சீரிஸாக தேர்ந்தெடுக்கணும். ஸோ இப்போ நான் சொல்கிற ஆர்டரில் பாருங்கள். ஸோ எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட சீரிஸ் லைஃப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து மற்ற சீரிஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மொக்க சீரிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேற ஒரு நல்ல சீரிஸ் பார்த்தாலும் ஒருவேளை இது கடைசியில் இதுவும் இப்படி தான் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வந்து தானே ஒரு கேல்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பயுமே வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் எப்பயுமே கொடுக்கக்கூடாது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்கலாம். ஸோ எப்பயுமே வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கேரக்டர் கனெக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களோட சீரிஸ் எக்ஸைட்மெண்ட் தான் கொஞ்சம் அதிகமாக கட்டியிருப்பாங்க. அதாவது நீங்க இப்போ ஒரு சீசன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் உங்களோட எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுமே தவிர ஒவ்வொரு கேரக்டர் கூட நீங்க வந்து கனெக்ட் ஆக மாட்டீங்க. கேரக்டர் இருக்கும், பட் வந்து நீங்க எமோஷனலா கனெக்ட் ஆகணும் அப்படின்னா 1-2 கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸைட்மெண்ட், இந்த சீரிஸ் பாக்குறீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இன்க்ரிமெண்டா இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் கனெக்ஷன் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சீரிஸ் பாக்குறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கேரக்டர் கனெக்ஷன் வரும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது ஏன் ஆகுது அப்படின்றத கடைசியில் சொல்றேன். ஸோ எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சீரிஸ் லைஃப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோட கண்டினியூஸா நீங்க பார்க்க வேண்டியது வந்து மணி ஹெய்ஸ்ட். ஒன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் மணி ஹெய்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் பிளே வந்து லேக் எங்கேயுமே அடிக்காதுங்க. பயங்கர ஹெக்லி பேக்டா ஸ்கிரீன் பிளே வந்து ஸ்லோன்னு எந்த இடத்துலையுமே நீங்க சொல்லவே முடியாது. உங்களால ஸ்கிரீன்ல இருந்து ஒரு நிமிஷம் கூட கண் எடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர சரசரன்னு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க மணி ஹெய்ஸ்ட் நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு வந்து ஃபிளாஷ், ஆரோ அப்படின்னு பெரிய சீரிஸ் உங்களுக்கு பாக்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா மணி ஹெய்ஸ்டோட ஸ்கிரீன் பிளே தான் அப்படியே அங்கே அடாப்ட் பண்ணிருப்பாங்க. மணி ஹெய்ஸ்ட்ல எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னஸ் காட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் அந்த ஃபிளாஷ், ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரோ சீரிஸ் ஃபுல்லாக அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்க இது பார்த்துட்டீங்க அப்படின்னா இது பார்க்கறதுக்கு ரெடி ஆயிருவீங்க. ஸோ அதனால செகண்டா எப்பவுமே வந்து மணி ஹெய்ஸ்ட் போங்க. ஸோ தேர்ட் நீங்க பார்க்க வேண்டிய சீரிஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க். ஏன் வந்து இதுக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டார்க் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சீரிஸ் தான். 3 சீசன் தான் இருக்கு, முடிஞ்சு இதோட. இதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வந்து பயங்கர குழப்பமா இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம தியரிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் அந்த ஸ்கிரீன் பிளேஸ் வந்து பயங்கர இன்டென்சிவா அதில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. நீங்க வந்து ஒன்ஸ் இப்போ ஏதோ ஒரு கஷ்டமான சீரிஸ் பாக்குறீங்க, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கிற சீரிஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய சீரிஸா பாக்குறப்போ அது வந்து உங்களுக்கு பிடிக்காம போறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. பட் நீங்க டார்க் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 சீசன் தான், 8 எபிசோடு தான். உங்களுக்கு வந்து நீங்க பொறுமையா நின்று பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். சரி 3 சீசன் தான் டக்குன்னு முடிச்சிடலாம், ஒரு எபிசோட் புரியலனாலும் திருப்பி கூட பார்த்துட்டு எந்த இடத்துல புரியலையோ அதை பார்த்துட்டு திருப்பி கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்க மைண்ட் செட் வந்து தானே கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்க டார்க்ல பாத்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு அந்த கதை புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்கிரீன் பிளே உள்ள சீரிஸ், பெரிய சீரிஸ் சொல்றேன், அந்த மாதிரி இருக்க சீரிஸ் வந்து நீங்க உங்களுக்கு ஈஸியா பாத்துருவீங்க. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல லேக்னஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அதோட கண்டினியூஸா நீங்க பார்க்க வேண்டிய சீரிஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்லிங் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சப்ரீனா. இது எதுக்கு உள்ள வச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரிஸ் வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயத்த வந்து நம்பும்படியா காட்டுறதுக்காக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். நீங்க வந்து நிறைய சீரிஸ் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரலா, சூப்பர்ஃபிஷியலா பாப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சீரிஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம போறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. பட் நீங்க இந்த சில்லிங் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சப்ரீனா பாத்தீங்கன்னா பயங்கர வந்து ஒரு ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. எந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து இது வந்து சூப்பர்ஃபிஷியலா இருக்கு, இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு வந்து நீங்க தோன்றதுக்கு வந்து உங்களுக்கான
பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா வச்சிருப்பாங்க தோணும். பட் அதோட பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா வச்சிருப்பாங்க. ஒரு 20% வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆர்டிபிஷியலா தெரியாது. ஸோ நீங்க இது பாத்துறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மிஸ்டிக்கலை அந்த மாதிரி யூஸ் பண்ணி சூப்பர்ஃபிஷியலா எடுக்கிற பெரிய பெரிய சீரிஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. பிளஸ் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அதான் அந்த இடத்துல நீங்க வந்து பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்க சப்ரீனா முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைனலி நீங்க பார்க்க வேண்டியது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து பெரிய சீரிஸ். அதே மாதிரி இதுக்குள்ள வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காதீங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் முன்னாடி நீங்க 4 சீரிஸ் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்க வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஒத்துக்கிறேன். நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து பெரிய சீரிஸ் தான், பெரிய 8 சீசன் இருக்கு, நிறைய எபிசோட்ஸ் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். பட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஹிஸ்டாரிக் டச் இருக்கு. ஸோ அந்த டச் வந்து எந்த இடத்துலயுமே வந்து வேற சீரிஸ்ல உங்களுக்கு வரவே வராது. அதாவது இந்த ஹிஸ்டாரிக் யூஸ் பண்ணி எடுக்கிற சீரிஸ்ல வரவே வராது. இப்போ நான் புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் பாப்பீங்களா இல்ல நம்மளோட பழைய அந்த ராஜா காலத்துக்கு அதை வச்சு எடுக்கிறாங்க. ஸோ இந்த 2 படத்தை எதை பார்ப்பீங்க? மோஸ்ட் ஆப்வியஸா 75% ஆஃப் பீப்புள் வந்து அந்த ராஜா காலத்து படம் தான் போவீங்க. ஏன்னா வந்து நம்ம மைண்ட் வந்து இதுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ராஜா காலம்னா பயங்கரமா இருக்குண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு செட் ஆயிடுச்சு. நீங்களே வச்சு பாருங்க. இப்போ 2.0 கதை நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்ல பாகுபலி கதை நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா? பாகுபலி தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்னா வந்து நான் கிராபிக்ஸை சொல்ல கதையை சொல்றேன். கதை வந்து எது நல்லா பக்காவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகுபலி தான். ஆப்வியஸ் பாகுபலி தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் டச்சை வந்து நம்ம மைண்ட்ல நம்ம கூட கனெக்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சீரிஸ் தான். 1-2 எபிசோட் வந்து லேக் அடிச்சாலும் உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரோட நீங்க வந்து கனெக்ட் ஆவீங்க. ஸோ அது வந்து கடைசியில் எந்த இடத்துல போய் முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆவல்லையே நீங்க வந்து அவ்வளவு பெரிய சீரிஸை ஈஸியா பார்த்து முடிச்சிடலாம். 4 சீரிஸ் பார்த்து இதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். பட் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ரிவர்ஸ் வேலை செய்யும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த இதுக்கு முன்னாடி இருக்க ஆர்டர்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, நான் இதுதானே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் பார்த்தேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்த அப்புறம் தான் சீரிஸ் வேர்ல்டுக்குள்ளே இறங்கணும்னு சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து பயங்கர ஒரு இம்பாக்ட் இருக்கு. நான் எதுக்கு வந்து இதை 5ஆவது வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து இன்னும் வந்து எக்ஸைட்மெண்டா இருக்கும். அந்த 1-2 லேக் அடிக்கிற எபிசோடுமே உங்களுக்கு வந்து லேக் அடிக்கிற மாதிரி தெரியாது. நீங்க வந்து கனெக்ட் ஆகிறது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சொல்ல வச்சிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ஆர்டர்ல பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய எபிசோடு இல்ல சீரிஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து போரே அடிக்காது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், என்கிட்டயே வந்து ஒருத்தர் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் ஏன்னா ஸ்லோவா போகுது அப்படின்னு வந்து கேட்டாப்ல இதுல இன்ஸ்டாகிராம்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவன் இதுக்கு முன்னாடி எந்தெந்த சீரிஸ் பார்த்துருக்கான்னு பார்த்தா 2 சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு பீக்கி பிளைண்டர்ஸ் வந்திருக்கான். பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவா போற மாதிரி தான் தெரியும். இது எதுக்காக அப்படி தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு படம் பாக்குறீங்க, அது வந்து கேரக்டர் கனெக்ஷன் எப்படி காட்டுவாங்கன்னா, அவன் பண்ற அடுத்தடுத்த வில்ல கூட என்னென்ன நடக்கிற ஆக்ஷன் கான்சிக்வன்சஸ்ல தான் அவனோட கேரக்டர் வந்து நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணுவான், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல அந்த மாதிரி காட்டுவாங்க. பட் சீரீஸ்ல கேரக்டர் கனெக்ஷன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அவனோட டே டு டே லைஃப் ஸ்டைல காட்டினாதான் ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அந்த சுச்சுவேஷன் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றத வந்து நம்ம வந்து கெஸ் பண்ற மாதிரி அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. பட் படத்துல வந்து அவன் ஆல்ரெடி அந்த சுச்சுவேஷன்ல தான் இருப்பான். அந்த சுச்சுவேஷன்ல இருந்துகிட்டே அவன் பண்றதை வச்சுதான் நம்ம அவனோட கேரக்டர் வந்து இப்படி பண்றான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். பட் சீரீஸ்ல வந்து லைஃப் ஸ்டைல காட்டி அவனோட டே டு டே லைஃப், வீட்டுல எப்படி இருப்பான், வெளியே எப்படி இருப்பான், இவங்கிட்ட எப்படி இருப்பான், ஒய்ஃப் கிட்ட எப்படி இருப்பான், பிள்ளைங்கிட்ட எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒவ்வொரு ஆங்கிள் காட்டி அவரோட கேரக்டர் வந்து டோட்டலா டிஃபைன் பண்றதுனால பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவா போற மாதிரி தெரியும். நீங்க இவ்வளவு சீரிஸ் பார்த்துட்டு நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா போற மாதிரி தெரியாது. ஒன் ஹெல் ஆஃப் மாஸ்டர் பீஸ் தான் பீக்கி பிளைண்டர்ஸ் சொல்லலாம். பீக்கி பிளைண்டர்ஸ் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாதிரி தான் பிரேக்கிங் பேடு, பிரிசன் பிரேக், பெரிய பெரிய சீரிஸ் எல்லாமே அப்படிதான். ஆரோ, ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படிதான். ஸோ நீங்க இந்த ஆர்டர்ல பார்த்துட்டு நீங்க பெரிய சீரிஸ் ஆகுங்க. ஸோ எடுத்தோன்னே பெரிய சீரிஸ்ல ஏதாவது நீங்க எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் கிணத்துல நீச்சல் அடிச்சு பழகணும், அதுக்கப்புறம் ஆறுல அடிச்சு பழகணும், அதுக்கப்புறம் தான் கடல்ல அடிக்கணும். நீங்க எடுத்தோன்னா கடல்ல அடிக்கணும்னா மூழ்கி செத்து போயிருவீங்க, உங்களுக்கு கடல் மேலே வெறுப்பு வந்துடும். ஸோ அதனால இதனோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஆர்டர்ல பார்த்துட்டு பெரிய சீரிஸ் போங்க, உங்களுக்கு வந்து சீரிஸ்ல வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க சீரிஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த குவாரண்டைன் டைம்ல நிறைய பேர் வந்து சீரிஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்தி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோ எடுத்து பேசுறோம் மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.